ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டியது நேரம். பெருநாள் தொழுகையுடைய நேரம் எது என்று பாத்தீங்கன்னா, பெருநாள் தொழுகைக்கு நேரம் இதுதான் அதுதான் சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது. 8 மணிக்கு தொழுவுங்க, 7 மணிக்கு தொழுவுங்க, 6 மணிக்கு தொழுவுங்க, 11 மணிக்கு தொழுவுங்க என்றெல்லாம் நேரடியாக இந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் வரும் பொழுது தொழுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தியா இல்ல. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் புகாரியில 5560, 5545, 965, 968 இந்த 4 ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவ்வளுமான் அபுதஉ பிஹி ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய, இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தொழுதுவதுதான். ஹஜ் பெருநாளைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் காரியம் தொழுகதான் அப்படின்ட்டாங்க. பெருநாள் தொழுகதான், அப்புறம் நம்ம அறுக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழியில இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, பெருநாள் தினத்துல நம்முடைய காரியங்களிலேயே முதல் காரியமாக பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகை தடை இருக்குது. சூரியன் உதிச்சிருச்சா உடனே முதல் வேலையா தொழணும். இப்ப சூரிய உதயம் 6:30 மணிக்கு 6:15 மணிக்கு வருதுன்னு சொன்னா 6:30 மணிக்கு நீங்க பெருநாள் தொழுகை வச்சிடணும். ஒரு 7 மணிக்கு எல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் வந்துடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 மணிக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் நினைஞ்சிறேன் சூரியன் எல்லாம் உதிச்சு தொழுவதற்கு நேரம் வந்துடும். இப்ப முதல் வேலை அதை செய்யுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்றைய தினத்தில் செய்கிற முதல் வேலை என்ற காரணத்தினால் பெருநாள் தொழுகையை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப முந்தி கொண்டு வர பார்க்கணும். ராமநாதபுரம், மதுரை போன்ற பகுதிகளில் அநியாயத்துக்கு தாமதப்படுத்துறாங்க. 10 மணி, 11 மணி, 10:30 மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை வச்சு அதுக்கு பிறகு போய் அந்த குர்பானி கொடுத்து ஆள் கிடைக்காம அவங்களுடைய அந்த சுன்னத்தான நன்மைகளையும் விளக்குற அளவுக்கு